அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். Right. So good evening to all. So class start பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல இருந்து இன்னைக்கு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பேசிக்கான டாபிக்ங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறதுனால ஒரு 2 நிமிஷம் மட்டும் என்ன நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். ப்ராப்பராக அதை ஃபாலோ பண்ணால் போதுங்க. ஸோ மேக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ 25 கொஷின்ஸ் அப்படிங்கிறது ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க் அப்படின்னா ஸோ 37 மார்க்கு கேட்குறாங்க. இந்த 37 மார்க்குக்கு எக்ஸாமில் கேள்வி கேட்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதாவது இதில் கேட்கக்கூடிய கேள்விகள் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அது எப்போ அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக கிளாஸை அண்ட் டெஸ்ட்டை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுங்க. 25 கேள்வியுமே எண்ட் ஆஃப் த எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உங்கள் நோட்டில் நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ அதுதான் எக்ஸாமில் இருக்கும். சரிங்களா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நீங்க பரீட்சை முடிச்சுட்டு வந்து இந்த மேக்ஸ் நோட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 25 கேள்வியுமே உங்களுடைய நோட்ல இருக்குங்க. ரைட்? ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கிளாஸஸ்லயே இருக்கும். அதை ப்ராப்பரா உங்க நோட்டு போட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஒரு சில விஷயங்கள் இப்போ நம்ம கிளாஸ்ல பேசுறது உங்களுக்கு தெரிஞ்சதா இருந்துச்சு அப்படின்னா கூடங்க அதை நோட்ல எழுதிருங்க. நான் சொல்றது புரியுது இல்லைங்களா? ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா கூட அதை நோட்ல எழுதுங்க. காரணம் அந்த இடத்துல அதை நீங்க ரிவைஸ் பண்ணும் பொழுது மறுபடியும் பார்க்கணும். அதாவது நான் சொல்லும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கும். நீங்க திரும்ப படிக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அதை நீங்க எழுதி வச்சிருந்தீங்க அப்படின்னா தான் ரிவைஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஒவ்வொரு டாபிக்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்ட்ரோடக்ஷன் ஒன்று பார்ப்போம். ஒவ்வொரு டாபிக்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று பார்ப்போம். அந்த டாபிக்கை பத்த ஒரு சின்ன ஒரு புரிதலை பார்ப்போங்க. அதுல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி அது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ரைட்? ஒவ்வொரு டாபிக்கினுடைய இன்ட்ரோடக்ஷன் நம்ம முன்னாடி பேசுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுல என்ன நம்ம பேசுறோமோ அந்த இது நீங்க தெளிவா இருக்கீங்க அப்படின்னா அதுல அந்த கான்செப்ட்ல இருந்து கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளையும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதனால இன்ட்ரோடக்ஷனை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க திரும்ப அந்த டாபிக் படிக்கணும் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷனை மட்டும் படிச்சா போதும். கிளாஸ்ல நடத்தின 50 கேள்வியும் போட்டு பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. சொல்றது புரியுது இல்லைங்களா? ஒரு உதாரணத்துக்கு எல்சிஎம் ஹெச்எஃப் டாபிக் அப்படின்னா அதனுடைய இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். அதுல இருக்க 50 கேள்வியும் போட்டு பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ரைட்? ஸோ ரொம்ப ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸ் போனதுக்கு அப்புறமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே மேக்ஸ்ல நம்மளால கண்டிப்பா ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருங்க. ரைட்? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் உள்ள போலாம். நம்பர் சிஸ்டம், எண்ணியல் அப்படிங்கிறது இந்த ஒரு டாபிக். ஸோ நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்குங்க நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு கான்செப்டா பார்ப்போம். இந்த நிறைய கான்செப்ட்ல கொஞ்சம் பெரிய கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெஷல் சீரீஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. ஸ்பெஷல் சீரீஸ், சிறப்பு தொடர்கள். சரிங்களா? சிறப்பு தொடர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏபிஜிபி, கூட்டு தொடர் வரிசை, பெருக்கு தொடர் வரிசை. இது நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற டாபிக் உள்ள இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸுங்க. இந்த 2 கான்செப்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டெப்தா நம்ம நிறைய பாக்குற மாதிரி இருக்கும். அதாவது உதாரணத்துக்கு ஏபிஜிபி எல்லாமே ஒரு 50 கேள்வி அதுக்கு மட்டுமே தனியா நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த நம்பர் சிஸ்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பெஷல் சீரீஸ், சிறப்பு தொடர்களையும் ஏபி அண்ட் ஜிபி, கூட்டு தொடர் வரிசை, பெருக்கு தொடர் வரிசை, இந்த 2ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தனி டாபிக்காவே தனி கிளாஸாவே பார்ப்போம். நம்பர் சிஸ்டம்ல இதை தாண்டி இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை இன்னைக்கு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் புரியுது இல்லைங்களா? இது எல்லாமே நம்பர் சிஸ்டத்துக்குள்ளதான் வருங்க. இந்த 2 டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்டிகுலரா நம்ம தனியாவே கிளாஸஸ்ல பார்ப்போம். அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் இது வரைக்கும் எக்ஸாம்ல எப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க, இனி எப்படி பரீட்சையில கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கறது எல்லாமே நான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுவேன். ப்ராப்பரா அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. சரிங்களா? நான் ஒரு விஷயம் நடத்தும் போதே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்கன்னு சொல்லும் பொழுது அது ஒரு இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. திரும்ப பார்க்கும்போது நீங்க தெளிவா அதை பார்க்கணும். ரைட்? இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாமே சொல்லி இது வரைக்கும் பரீட்சையில கேட்டதே இல்லை அப்படின்னு நான் எதை சொல்றேனோ அதை ரொம்ப இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க. 2-3 இம்பார்ட்டன்ட் கூட போட்டுக்கோங்க. அதை தான் நீங்க முதல்ல படிக்கணும்.
இது வரைக்கும் பரீட்சையில கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி நான் நடத்துறேன் அப்படின்னா அதை படிக்காம விட்டுற வேண்டாம். அதுதான் பரீட்சையில எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்குங்க. ரைட். எந்த அளவுக்கு நம்ம வந்து இன்டெப்தா போனாலுங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தாண்டி எதுவுமே வெளியே போகாது. ஒரு பாயிண்ட் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப் 4னா குரூப் 4 தாண்டி நம்ம வெளியே எதுவுமே இருக்காது. ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இருக்கும். ரைட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸ் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா நம்பர்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, எண்கள்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸ். ரைட், இயல் எண்கள். ஸோ இதெல்லாமே நீங்க காப்பி பண்ணிக்கிட்டே ஃபாலோ பண்ணுங்க. ரைட், ஏதாவது ஒரு கான்செப்ட் நம்ம பேசுறோம் அப்படின்னா கணக்கு போடுறோம் அப்படின்னா கவனிங்க, அதுக்கப்புறமேட்டு அதை எழுதுங்க. ரைட், இந்த மாதிரி ஸ்டேட்மெண்டான விஷயங்கள் நம்ம பேசும்பொழுது காப்பி பண்ணிக்கிட்டே கவனிங்க. இயல் எண்கள், இயல் எண்கள் எதுல ஆரம்பிக்குங்க? 1ல ஆரம்பிச்சு போய்கிட்டே இருக்கும். இது வரைக்கும் இன்ஃபினிட்டி வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். இதை இயல் எண்கள்னு சொல்லுவோம். ரைட், வேற வேற என்ன எண்கள் இருக்கு அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ். முழு எண்கள், முழு எண்கள் எதுல ஆரம்பிச்சு இருக்குங்க? 0ல ஆரம்பிச்சு 1 2 3 4ன்னு போய்கிட்டே இருக்கும். 0ல ஆரம்பிச்சு 1 2 3 4ன்னு சொல்லி எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களை முழு எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டீஜர்ஸ், முழுக்கள். முழுக்கள் அப்படிங்கிறது என்னது? மைனஸ்ல இருக்கும். -3, -2, -1, 0, 1 2 3 எக்ஸெட்ரா. அதாவது மைனஸ்ல இருந்து வந்து 0 வந்து 1ல இருந்து எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்கிறது பேர் இன்டீஜர்ஸ், முழுக்கள்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நமக்கு தேவையான விஷயங்கள். ஏன்னா ஏதாவது ஒரு கேள்வியில முதல் 10 இயல் எண்களின் சராசரி காண்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லாட்டி முதல் 10 முழு எண்களின் சராசரி எண்கள்னு கேட்பாங்க. அப்போ முழு எண்கள் எதுல ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் நமக்கு பதில் சொல்ல முடியும். இயல் எண்கள் எதுல ஆரம்பிக்கும்ங்கிறது தெரிஞ்சாதான் பதில் சொல்ல முடியும். கிளியர்? ஓகே, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கும். ஆனா இன்டெப்தா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்கு. அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ் இயல் எண்கள் 1ல இருந்து ஆரம்பிக்கும், முழு எண்கள் அப்படிங்கிறது 0ல இருந்து ஆரம்பிக்கும். இன்டீஜர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னாங்க, முழுக்கள் அப்படிங்கிறது என்னன்னா முழுக்கல்ல நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குங்க. முழுக்கள் அப்படிங்கிறதுல வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். அடுத்தது பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். நெகட்டிவ் நம்பர்ஸை குறை எண்கள்னு சொல்லுவோம். குறை எண்கள். பாசிட்டிவ் நம்பர்ஸை மிகை எண்கள்னு சொல்லுவோம். நான் டேர்ம்ஸ் வந்து யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே சொல்றேன், ப்ராப்பரா நோட் பண்ணிக்கோங்க. ரைட், ஸோ குறை எண்கள் அப்படிங்கிறத நெகட்டிவ் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம், மிகை எண்கள் அப்படிங்கிறத பாசிட்டிவ் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப 0 அப்படிங்கிறது என்னது? பாசிட்டிவ் நம்பரா நெகட்டிவ் நம்பரா அப்படின்னு கேட்டோம்னா 0 அப்படிங்கிறது பாசிட்டிவ் நம்பரும் கிடையாது, நெகட்டிவ் நம்பரும் கிடையாது, சமநிலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். 0 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் நம்பரும் கிடையாது, நெகட்டிவ் நம்பரும் கிடையாது, சமநிலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ முழுக்கள் அப்படிங்கிறதுல 3 வகையான எண்கள் இருக்கு. புரியுதான்னு பாருங்க. என்னென்ன வகையான இருக்கு? குறை எண்கள் இருக்கு, சமநிலையில இருக்கக்கூடிய எண்கள் இருக்கு, மிகை எண்கள் இருக்கு. இந்த 3 வகையான எண்களும் சேர்ந்ததுக்கு பேரு தான் முழுக்கள், இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்றோம். எல்லாருக்கும் புரியுதா? சோ நிறைய பேருக்கு இந்த 0 அப்படிங்கிறது பிளஸும் கிடையாது, மைனஸும் கிடையாதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. காரணம் இதெல்லாம் மைனஸ் எழுதுறோம், அப்ப இதெல்லாம் எழுதுறது எல்லாமே பிளஸ்ன்னு புரிஞ்சுருவோம். சோ இப்போ இதுல இருந்து நான் ஒரு சில டேர்ம்ஸ் கேட்கிறேன், உங்களால பதில் சொல்ல முடியுதா அப்படிங்கறத பாருங்க. நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னா எதுங்க? சோ நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் குறை முழுக்கள். எப்படி இருக்கிறத குறை முழுக்கள்னு சொல்றோம். கமெண்ட்ல இன்டராக்ட் பண்ணுங்க. எப்படி இருக்கிறத குறை முழுக்கள்னு சொல்லுவோம். சம் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு 2 3 நம்பர் சொல்லுங்க. குறை முழுக்கள் அப்படிங்கறத எதை சொல்லுவோம்? குட், மகாலட்சுமி கரெக்ட்டுங்க. குறை முழுக்கள் அப்படிங்கறத எதை சொல்லுவோம்? ரைட், மைனஸ்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் குறை முழுக்கள்னு சொல்றோம். ரைட், அதுக்கு பக்கத்துல எழுதிக்கோங்க நீங்க. குறை முழுக்கள் அப்படிங்கிறது என்னன்னா -1, -2, -3 இந்த மாதிரி மைனஸ்ல இருக்கக்கூடிய எண்களை குறை முழுக்கள், நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் சொல்றோம். ரைட், ரைட். இப்ப நான் அடுத்தது குறை முழுக்கள் அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லைங்களா? அடுத்து என்ன கேட்க போறேன்? பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்.
பாசிட்டிவ் இன்டீஜர்ஸை கமெண்ட்ல போடுங்க. அதாவது நீங்க கேள்வியில தெளிவா புரிஞ்சுக்கோங்க. பாசிட்டிவ்னு சொல்றேன். அப்ப பாசிட்டிவ் நம்பர்ஸ் தானே வரும். எதெல்லாம் இன்டீஜர்ஸோ அதுல பாசிட்டிவ் நம்பரை மட்டும் சொல்றதுக்கு பேரு தான் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னு சொல்றோம். சரிங்களா? முழுக்கள் எதெல்லாம் இருக்கோ அதுல மிகை எண்களாக இருக்கக்கூடிய எண் முழுக்களை மிகை முழுக்கள்னு சொல்லலாம். அப்ப 0 வருமான்னு யோசிச்சு பாருங்க. 0 தான் பிளஸும் கிடையாது மைனஸும் கிடையாது இல்லைங்களா? 0 அப்படிங்கிறது பிளஸும் கிடையாது மைனஸும் கிடையாது. அப்போ 0 அப்படிங்கிறது வராது. எல்லாருக்கும் புரியுதா? அந்த 0வை உங்களுக்கு வெளியப்படுத்தி நீங்க அதை ரிமூவ் பண்றீங்களா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேள்வியே. 0 அப்படிங்கிறது பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்ல வராது. சார் ஏன் சார் அது பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்ல வராது? இப்போ 5ன்னு எழுதலாம். பிளஸ் 5ன்னு எழுதுறதும் வெறும் 5ன்னு எழுதுறது ரெண்டும் ஒண்ணு தானே, ரெண்டுமே பிளஸ் தானே. அப்ப 0 அப்படிங்கிறதும் நம்ம சைன் போடாம தானே இருக்கிறோம். அப்ப அது பிளஸ்ன்னு சொல்லலாமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. பாசிட்டிவ் நம்பரே 1ல இருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா 0 எதுலையுமே வராதுன்னு புரிஞ்சுக்க முடியுதா? பாசிட்டிவ் நம்பர் எதுல இருந்து ஆரம்பிக்குதுங்க? 1ல இருந்து தான் ஆரம்பிக்குது. ரைட். இப்போ பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படிங்கிறத இயல் எண்கள்னு சொல்லலாமா? நம்ம இயல் எண்கள்ல என்ன எழுதியிருக்கோம் ஆல்ரெடி? 1 2 3 தான் எழுதியிருக்கோம். ரைட். இயல் எண்கள்ல 1 2 3 தான் எழுதியிருக்கோம். ரைட். அப்போ இங்கேயும் அதே தான் எழுதியிருக்கோம். இயல் எண்களினுடைய இன்னொரு பேரு தான் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். இயல் எண்களினுடைய இன்னொரு பேரு தான் மிகை முழுக்கள். ப்ராப்பரா நோட் பண்ணிக்கோங்க. இயல் எண்களின் மற்றொரு பெயர் மிகை முழுக்கள். அப்படி இல்லாட்டி இந்த மிகை முழுக்கள்ல பிராக்கெட் போட்டு கூட இயல் எண்கள் எழுதிக்கோங்க. சோ பரீட்சையிலேயே இப்படி கேள்வி கேட்பாங்க. என்னன்னா சராசரியில கேட்டிருந்திருக்காங்க. புள்ளியல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா திட்ட விளக்கம் எல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி, இடைநிலை கண்டுபிடிக்கிற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்பாங்க. அப்படி கேள்வி கேட்கும் பொழுது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மிகை முழுக்கள்னு சொல்லுவாங்க. அப்போ மிகை முழுக்கள் அப்படின்னா எது மிகை முழுக்கள்னு தெரிஞ்சாதான் அந்த கேள்விக்கு பதிலே சொல்ல முடியும். அதனாலதான் இந்த பேசிக்கான விஷயங்களை இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. மிகை முழுக்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரியுதா? ரைட். முழுக்கள் அப்படிங்கிறது என்னன்னா 3 வகையான எண்கள் இருக்கு. என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா குறையற்ற எண்கள், குறை எண்கள் இருக்கு, மிகை எண்கள் இருக்கு, இரண்டுமே இல்லாத எண்கள் இருக்கு. 0 அது. சரிங்களா? ரைட். இப்ப நான் கேள்வி கேட்கிறேன். குறையற்ற முழுக்கள் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குறையற்ற முழுக்கள் நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நோட் பண்ணிக்கோங்க. இதனுடைய நம்பர்ஸ் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் குறையற்ற முழுக்கள். நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் குறையற்ற முழுக்கள். அந்த வார்த்தையிலேயே என்ன பண்ணணுங்கிறது இருக்குங்க. வார்த்தையிலேயே இருக்கு, அந்த பேர்லயே இருக்கு. ரைட். நீங்க என்ன தப்பு பண்ணுவீங்கன்னு நான் சொல்றேன். குறையற்ற முழுக்கள் அப்படின்னு சொன்னா சார் குறைய நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்காது சார், அப்ப பாசிட்டிவ் நம்பர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிடுவோம். அதுதான் தப்பு. நான் சொல்றது புரியுதா? குறையற்ற முழுக்கள்னு கேள்வி கேட்கிறோம். அப்ப குறையற்ற அப்படின்னா குறை இல்லாத எண்கள் பாசிட்டிவ், மிகை எண்கள் சொல்லாமா? அப்ப நெகட்டிவ் நம்பர் இல்லாம எழுதலாம் சார். ஆனா பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் குறையற்ற முழுக்கள் அப்படின்னு சொல்றது தப்பு. இதெல்லாம் வரும் அப்படின்னா 0 வரும், அப்புறம் தான் 1 2 3 வரும். ரைட். மோஸ்ட்லி கமெண்ட்ல வந்து 1 2 3 எல்லாம் சொல்லியிருக்கீங்க. ரைட். நீங்க என்ன யோசிச்சீங்கன்னா மைனஸ் இருக்காது, அப்ப பிளஸ் இருக்கும்னு நினைச்சிட்டீங்க. கரெக்ட், பிளஸ் இருக்கு. ஆனா ரெண்டுமே இல்லாதது இருக்குல்ல. 3 வகையான எண்களும் சேர்ந்தாதானே அது பேரு முழுக்கள். இந்த இடத்துல குறையற்ற முழுக்கள்னு சொல்லியிருக்காங்க. மைனஸ் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். அப்ப மைனஸை மட்டும் விட்டுட்டு 0வையும் எழுதணும், 1 2 3 4ஐயும் எழுதணும். ரைட். இப்ப இந்த குறையற்ற முழுக்களுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்? முழு எண்கள்னு சொல்லலாமா? முழு எண்கள் 0ல தானே ஆரம்பிச்சிச்சு. ஹோல் நம்பர்ஸ் சொல்லலாமா? முழு எண்கள் எதுல ஆரம்பிச்சிச்சுங்க? 0ல தான் ஆரம்பிச்சிச்சு. இதுவே பரீட்சையில கேட்ட கேள்விங்க. என்னன்னா முழு எண்களின் மற்றொரு பெயர், முழு எண்களின் மற்றொரு பெயர் குறையற்ற முழுக்கள். அது ஒரு முறை பரீட்சையில கேட்டிருக்காங்க. அப்புறம் குறையற்ற முதல் 10 குறையற்ற முழுக்களின் சராசரி என்னன்னு ஒரு முறை கேள்வி கேட்டிருந்திருக்காங்க. முதல் 10 குறையற்ற முழுக்களின் சராசரி. அப்போ குறையற்ற முழுக்கள் 0ல இருந்து ஆரம்பிக்குதுங்கிறத தெரிஞ்சாதான் சராசரியை கண்டுபிடிக்க முடியும். எல்லாருக்கும் புரியுது இல்லைங்களா? ரைட்.
ஓகே, ஸோ இப்போ நம்ம பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே பேசியிருக்கோங்க. நம்பர்ஸ்னா என்னென்ன இருக்கு, அதுல எதெல்லாம் பரீட்சையில கேள்வியா கேட்டிருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பேசியிருக்கோங்க. ரைட், நெக்ஸ்ட் நம்பர்ஸ் இன்னும் ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா விகிதமுறு எண்கள், விகிதமுறா எண்கள்னு ரெண்டா பிரிக்கலாம். ரைட், ஸோ ரியல் நம்பர்ஸ் மெய் எண்கள்னு சொல்லுவோம். மெய் எண்களை விகித முறு எண்களாகவும் விகித முறா எண்களாகவும் ரெண்டா பிரிக்கலாம். ரைட், இந்த கிராஃப் அந்த ட்ரீ மாதிரி இருக்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரியல் நம்பர்ஸ் மெய் எண்கள் அப்படிங்கிறத விகிதமுறு எண்கள், விகிதமுறா எண்கள் அப்படிங்கிறது பிரிக்கலாம். விகிதமுறு எண்கள் அப்படிங்கிறத ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இத இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், விகிதமுறா எண்களை. ரைட், சோ விகிதமுறு எண்களை ரெண்டா பிரிக்கலாம். விகிதமுறு எண்கள் அப்படிங்கிறது என்னன்னாங்க, பின்ன வடிவில் எழுத முடியக்கூடிய எண்களை விகிதமுறு எண்கள்னு சொல்லுவோம். பின்ன வடிவத்துல எழுத முடியாத எண்களை விகிதமுறா எண்கள்னு சொல்லுவோம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு எண்ணை பின்ன வடிவில் எழுத முடிஞ்சுச்சுன்னா அதை விகிதமுறு எண்கள்னு சொல்றோம். பின்ன வடிவத்துல எழுத முடியல அப்படின்னா அதை விகிதமுறா எண்கள்னு சொல்றோம். எல்லாருக்கும் புரியுதுங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்ப்போங்க. ரைட், ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளை பார்ப்போம், அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்க விஷயங்களை பேசுவோம். நான் ரேண்டமான நம்பர்ஸ் கொடுக்குறேங்க, அதை விகிதமுறு எண்ணா இல்லையா அப்படிங்கிறது மட்டும் சொல்லுங்க. ரைட், ஸோ விகிதமுறு எண் அப்படின்னா எஸ் அப்படிங்கிறது மட்டும் போட்டா கூட போதும். விகிதமுறு எண்ணெல்லாம் டைப் பண்ணணும், ரேஷனல் நம்பர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் டைப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. ரைட், ஃபைவ் பை டூ இது ஒரு விகிதமுறு எண்ணா? 5 by 2 இது ஒரு விகிதமுறு எண்ணுன்னு சொல்லலாமா? அதாவது பின்ன வடிவில் எழுத முடியக்கூடிய எண்களை விகிதமுறு எண்கள்னு சொல்லலாம். பின்ன வடிவில் எழுத முடியக்கூடிய எண்களை விகிதமுறு எண்கள்னு சொல்லலாம். நான் பின்னத்திலேயே தான் எழுதியே இருக்கேன். புரியுது இல்லைங்களா? பின்னத்திலேயே தான் நான் எழுதியிருக்கேன். ரைட், மைனஸ் 5 by 2 இது விகிதமுறு எண்ணா? மைனஸ் 5 by 2 இது ஒரு விகிதமுறு எண்ணா? ரைட், சோ இந்த நோ சொல்றவங்க கவனிங்க, மைனஸ்ல இருக்கனால சொல்றீங்க. நான் பிளஸ் மைனஸ்ங்கிற எந்த டெஃபினேஷனுமே சொல்லல இல்லைங்களா? பின்ன மாதிரி எழுத முடிஞ்சா அது விகிதமுறு எண், இவ்வளவுதான் விஷயம். ரைட், இந்த மைனஸ் நோ சொன்னவங்க கவனிங்க, நீங்க மைனஸை வச்சு சொல்றீங்க. அது பிளஸ்ஸா இருக்கலாம், மைனஸா இருக்கலாம், அதை பத்தி கவலையே கிடையாது. பின்னமா இருக்குமா இருக்காதாங்கிறது மட்டும்தான் கான்செப்ட். எல்லாருக்கும் புரியுதா? ரைட், நான் இன்னொரு நம்பர் எழுதுறேன், 5 அப்படின்னு எழுதியிருக்கேன். இது ஒரு விகிதமுறு எண்ணா இல்லையா? ரேஷனல் நம்பரா இல்லையா? விகிதமுறு எண்ணா இல்லையா? ரைட், நோ சொல்றவங்க கவனிங்க, சார் இது பின்னமா இல்ல சார் அப்படின்னு சொல்ல வரீங்க. ரைட்டா? ஓகே, பின்னமா இல்ல. ரைட், அங்க 5/2ல மேல 5 இருந்துச்சு, கீழே 2 இருந்துச்சு. ஓகே, வெறும் 5 அப்படிங்கிற இருக்க இடத்துல ரைட், நோ சொன்னவங்க எல்லாருமே எனக்கு கமெண்ட்ல இன்டராக்ட் பண்ணுங்க. கீழே என்ன இருக்கிறது அர்த்தம்? 5 பை கீழே என்ன இருக்கு? 5 பை கீழே என்ன இருக்குங்க? நோ சொன்னவங்களால சொல்ல முடியுதான்னு பாருங்க. ரைட், யார் நோ சொன்னீங்களோ அவங்களால சொல்ல முடியுதான்னு பாருங்க. 5 பை 1 டிஃபால்ட்டா இருக்குன்னு அர்த்தமா? 5 பை 1ங்கிறது டிஃபால்ட்டா இருக்குன்னு அர்த்தமா? அப்ப இது பின்னமா தானே இருக்கு. எல்லாருக்கும் புரியுதா? பின்னமா தானே இருக்கு. அப்ப வெறும் 5, 7, 8 இதெல்லாமே என்னதுங்க? இதுவும் விகிதமுறு எண்கள் தான். இதுவும் விகிதமுறு எண்கள். ரைட், இன்னொரு எக்ஸாம்பிள் 0.75 இது விகிதமுறு எண்ணா? 0.75 இது விகிதமுறு எண்ணா? யாராவது நோ சொல்றீங்கன்னா கவனிங்க, அந்த நம்பர் எப்படி கொடுத்தாலும் சரிங்க, அது பின்னம் மாதிரி எழுத முடியற மாதிரி இருந்தாவே அது விகிதமுறு எண்ணுன்னு சொல்லலாம். சார் இது தசம எண் சார் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க. தசம எண்ணும் விகிதமுறு எண்ணுக்குள்ள வரும். நான் சொல்றது புரியுதுங்களா? ரைட், நோ சொல்றவங்க சார் இது வந்து தசம எண்ணா இருக்கு சார், டெசிமல் நம்பரா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா, நமக்கு கொடுக்கறது எந்த நம்பரா இருக்குன்னு முக்கியமே கிடையாதுங்க. அத பின்னம் மாதிரி எழுத முடியுமா? நல்லா கவனிக்கணும்.
பின்னத்திலேயே தான் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த நம்பரை எப்படி வேணாலும் கொடுக்கலாம். அதை பின்னம் மாதிரி எழுத முடியுமா முடியாதா அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம். இப்ப சொல்லுங்க, 0.75 அப்படிங்கிறது விகிதமுறு எண்ணா இல்லையா? 0.75 அப்படிங்கிறத 75/100 எழுதலாமா? இத பின்னமாக எழுத முடியுது. அப்ப இது ஒரு விகிதமுறா எண். சாரி, விகிதமுறு எண். ரொம்ப சிம்பிளுங்க. பின்ன மாதிரி எழுத முடிஞ்சா அது விகிதமுறு எண்ணுங்க. பின்ன மாதிரி எழுத முடியல அப்படின்னா அதை விகிதமுறா எண் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ரைட். இப்ப விகிதமுறு எண்ல 2 டைப் சொல்லலாம். இப்ப 1/2 ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. 1/2 ஆன்சர் என்னது? 1/2 டிவைட் பண்ணா ஆன்சர் என்னதுங்க? 1/2 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1/2 அப்படின்னு எழுதுனா ஆன்சர் என்னதுங்க? 0.5 அப்படின்னு வந்திருக்கா? ரைட். 0.5 அப்படின்னா ஒரு தசம எண்ணுன்னு சொல்லலாமா? இந்த தசம எண் 0.5 முடிஞ்சிருச்சு. 5க்கு அப்புறம் இன்னும் போகல. 5க்கு அப்புறம் 6, 7, 8 போகல. 5 அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருச்சு. சோ இப்படி இருக்கக்கூடிய எண்களுக்கு பேரு முடிவுறு தசம எண் அப்படின்னு சொல்லலாம். நோட் பண்ணிக்கோங்க. முடிவுறு தசம எண் அப்படின்னு சொல்லலாம். முடிவுறு தசம எண். So terminating decimal அப்படின்னு சொல்லலாம். முடிவுறு தசம எண். சார் இப்ப முடிவுறு அப்படின்னா முடிவுறான்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னா முடிவுறான்னு ஒண்ணு இருக்குங்க. ரைட். 1/3 டிவைட் பண்ணா என்ன வருங்க? 1/3 டிவைட் பண்ணா என்ன வருங்க? 1/3 டிவைட் பண்ணா 0.33333 போய்கிட்டே இருக்கு இல்லைங்களா? இது முடியவே முடியாது. அததான் முடிவுறான்னு சொல்றோம். சரிங்களா? ரைட். முடியவே முடியாது. முடிவுறாம போய்கிட்டே இருக்கு. அதுக்கு பேர் தான் முடிவுறா தசம தீர்வு. எல்லாருக்கும் புரியுதா? முடிவுறு தசம தீர்வுனா என்னன்னு புரியுதுங்களா? முடிவுறுனா முடிஞ்சிருச்சு. 0.5 முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்பர் கிடையாது. ரைட். 1/3 டிவைட் பண்ணா 0.3 மட்டும் கிடையாது. கமெண்ட்ல 0.3 மட்டும் போட்டிருக்கீங்க. 0.3 மட்டும் கிடையாதுங்க. 3333 போய்கிட்டே இருக்கு. சோ அதுக்கு பேரு முடிவுறா. ரைட். முடிவுறா. இன்னொரு பேர் ரைட். ஒன்னொன்னா எழுதுறேன் நானு. முடிவுறா தசம எண் அப்படின்னு சொல்லலாம். அந்த முடிவுறாத தசம எண் ஒரே நம்பரை தான் திரும்ப வந்துகிட்டே இருக்கா? 3 3 3 3ன்னு சொல்லிட்டு. ரைட். அப்போ முடிவுறா சுழல் தசம எண்ணுன்னு சொல்லலாம். முடிவுறா சுழல் தசம எண் அப்படின்னு சொல்லலாம். நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நம்ம ஒரு பேசிக்கான விஷயங்களை பார்க்கறோங்கிறது கிடையாது. இதெல்லாம் பரீட்சையில கேட்கக்கூடிய விஷயங்கள். முடிவுறா சுழல் தசம எண். முடிவுறா சுழல் தசம எண் என்னன்னா 1/3 டிவைட் பண்ணா 0.333 போய்கிட்டே இருக்கு. இது முடியாம போய்கிட்டே இருக்கு. இருக்கிற அதே நம்பர் தான் திரும்ப திரும்ப வருது. அதுதான் முடிவுறா சுழல் தசம எண் அப்படின்னு சொல்றோம். இப்ப விகிதமுறு எண்ணுக்குள்ள எதெல்லாம் இருக்குன்னா முடிவுறு தசம எண்ணும் இருக்கு, முடிவுறா சுழல் தசம எண்ணும் இருக்கு. விகிதமுறா எண்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா விகிதமுறா எண் அப்படிங்கிறதுல என்ன இருக்கு அப்படின்னா முடிவுறா சுழல் தன்மையற்ற தசம எண். முடிவுறா சுழல் தன்மையற்ற தசம எண் அப்படின்னா என்னதுங்க? முடிவுறாம போய்கிட்டே இருக்கும். சுழல் தன்மையெல்லாம் இருக்காது. அதே 3 3 3னே வராது. வேற வேற நம்பர் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். அத முடிவுறா சுழல் தன்மையற்ற தசம எண் அப்படின்னு சொல்லலாம். ரைட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பைங்கிற வேல்யூவை சொல்லலாம். பை அப்படிங்கிற வேல்யூ சொல்லலாம். பையனுடைய மதிப்பு என்னதுங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. பையனுடைய மதிப்பு என்னது? பையனுடைய மதிப்பு 22/7. 1.345 சொல்றீங்க. இல்ல 0.3.14. ரைட். ஓகே. 22/7 அப்படிங்கறத நம்ம முடிவுறா சுழல் தன்மையற்ற தசம எண் அப்படின்னு சொல்லலாம். நீங்க அப்புறமேட்டு கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கால்குலேட்டர் எடுத்து 22/7 டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா போய்கிட்டே இருக்கும் நிக்காம. சரிங்களா? அதுதான் முடிவுறாது போய்கிட்டே இருக்கு. ஆனா சுழல் தன்மை இருக்காது. வந்த நம்பரே வராது. வேற வேற நம்பர் வந்துகிட்டே இருக்கும்.
ஸோ அதை தான் முடிவுறா சுழல் தன்மையற்ற தசம எண்ணுன்னு சொல்றோம். ரைட், இங்க நம்ம பேசுற விஷயத்த ரொம்ப சிம்பிளா ஒரு முறை சொல்றேன், ஓவராலா கவனிங்க. மொத்தம் எண்களை வந்து நம்ம விகிதமுறு எண்கள், விகிதமுறா எண்கள்னு ரெண்டா பிரிக்கிறோம். விகிதமுறு எண்கள் அப்படிங்கிறது என்னன்னா, பின்ன வடிவில் எழுத முடியக்கூடிய எண்களை விகிதமுறு எண்கள்னு சொல்றோம். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, ரைட், இயல் எண்கள்னு சொல்லலாமா? இத 5, 6, 7, 8 இயல் எண்களா? இயல் எண்களையும் விகிதமுறு எண்கள்னு சொல்லலாம். பின்ன எண்களையும் விகிதமுறு எண்கள்னு சொல்லலாம். தசம எண்களையும் விகிதமுறு எண்கள்னு சொல்லலாம். ஏன்னா தசம எண்கள் எல்லாமே நம்ம விகிதமுறு எண்களாக, அதாவது பின்னமாக எழுத முடியுது. ஓகே, விகிதமுறு எண்களுக்குள்ள என்னென்ன தசமம் இருக்கு அப்படின்னா, 2 தசம எண் இருக்கு. முடிவுறு தசம எண், முடிவுறா சுழல் தசம எண் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து விகிதமுறா எண்கள் அப்படிங்கிறது என்னன்னா, பின்ன வடிவுல எழுத முடியாத எண்களை முடிவுறா தசம எண்கள் சொல்றோம். விகிதமுறா எண்கள் சொல்றோம். அதுல முடிவுறா சுழல் தன்மையற்ற தசம எண்ணுக்கான எக்ஸாம்பிள் பை அப்படிங்கறத நான் கொடுத்திருக்கேன். ரைட், இப்போ இர்ரேஷனல் ஆன்சர் பண்றவங்க எல்லாம் கவனிங்க. நான் இதுல இன்னும் ஒரு தெளிவு கொடுக்கிறேன், உங்களுடைய ஆன்சர் மாறுதான்னு பாருங்க. பின்ன வடிவுல எழுத முடியாத எண்களை தானே விகிதமுறா எண்கள் சொல்றோம். நல்லா கவனிங்க, பின்னமா அதை எழுதவே முடியாது, அதை தானே விகிதமுறா எண்கள் சொல்றோம். எல்லாருக்கும் புரியுது இல்லைங்களா? பின்னமா எழுதவே முடியாது, அதை தான் விகிதமுறா எண்கள் சொல்றோம். ஆனா பையனுடைய மதிப்பு 22/7 அப்படின்னு பின்னமாக எழுதுறோம். ரைட், பையனுடைய மதிப்பை 22/7 அப்படிங்கிறது எழுதுறோம் நம்ம. இப்ப சொல்லுங்க, அது விகிதமுறு எண்ணா இல்ல விகிதமுறா எண்ணா? 6ஆ 5ஆ?